நாளிலே நான் உங்களோடு கூட இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுவதனுடைய நோக்கத்தை நான் உங்களோடு கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு முறை கூட சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில், போதும், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இப்படி சிந்தித்தோம். இதோ ஒரு பெண் நளதம் என்கிற அந்த பரிமள தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மேலே, சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே பந்தி இருக்கும் பொழுது அவருடைய தலையின் மேலே ஊற்றி அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் செய்தால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய எருசலேமிலே பவனி வந்தது, அவர் எப்படி தன்னை ராஜாவாய் நிறுத்தியுள்ளார், நிரூபித்துள்ளார். நீங்கள் நல்ல கவனிங்க. சில நேரங்களில் சோதரம் நாம் எதற்காய் சோதரம் தேவனை சோஸ்தரிக்கிறோம் என்பதை தெரியாமலே சில நேரங்களில் சோஸ்தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த குருத்தோலை ஞாயிறுக்காய் என்ற செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் ஒரு வார்த்தையை உணர்த்தி கொண்டே இருந்தார், இதோ உன் ராஜா. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை மிகவும் உறுத்தி கொண்டே, ஹியர் இஸ் யுவர் கிங், ஹியர் இஸ் யுவர் லார்ட். ஏன், எதற்காய் சகரியா தீர்க்கதரிசி இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும், இதோ உன் ராஜா? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ பவனிக்கு முன்பதாய் இவர் ராஜாவாய் மாறுவதற்கு தகுதி உள்ளவரா என்பதை சோதரம் சற்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரம் அல்லாவிட்டால், ஹீரிங்கில், இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரம் அல்லாவிட்டால் யூதாவினுடைய ராஜ்யபாரத்தினுடைய அந்த தன்மை என்ன அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, முதல் ராஜா சவுல். யார் இந்த சவுல்? கீசினுடைய குமாரன், கழுதைகளை தேடி வந்தவன். இவனை ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பொழுது இந்த சவுல் சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம், என்னுடைய கோத்திரத்தில் என் தகப்பனுடைய குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், நான் எப்படி இஸ்ரவேலை அரசாள முடியும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் ராஜாவை கொண்டு முன்னிறுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சோதரம் அவனுடைய இஸ்ரவேலிலே சகலரும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க சவுல் சோதரம் உயரம் உள்ளவனும் சௌந்தரியம் உள்ளவனுமாயிருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை அவனை ராஜ சமூகத்திலிருந்து தள்ளினது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேர்ந்தெடுத்தார். ஆமென். இந்த ராஜ்யபாரம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சவுல் ராஜாவாய் இருக்கிற பொழுதே இந்த ராஜ்யபாரம் சோதரம் நடைபெற்று விட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ராஜ்யபாரம் நடைபெற்று விட்டது. ஆனால் சோதரம் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் தைல குப்பை எடுத்து சோதரம் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு சோதரம் சில ஆண்டுகள் தாவீது காத்திருந்து தாவீதுடைய ராஜ்யபாரம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ
தாவீதுடைய ராஜ்யபாரம் உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சோதரம், இந்த சிங்காசனம் தாவீதின் குடும்பத்தை விட்டு எடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் முந்தி தள்ளின சவுலை போல உன்னுடைய குமாரனை விட்டு இந்த சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை அவன் தவறு செய்தால் அவனை தண்டிப்பேனை தவிர ராஜ்யபாரம் சோதரம் தாவீதுடைய குடும்பத்தை விட்டு மாறாது, தாவீதுடைய குடும்பத்தை விட்டு எடுக்கப்படாது என்பது தேவன் தாவீதுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம். நீங்கள் நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு முறை சொன்னார் என்று சொன்னால் அதை மறுமுறை மாற்றுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்படியானால் ராஜா என்று சொல்லுகிறவன், ராஜா என்ற ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டியவன், இந்த இஸ்ரவேலின் ராஜாவாய் வருகிறவன் தாவீதினுடைய வம்சத்திலே வர வேண்டும். எனவே தான் ஏசாயா சொல்லுகிறான், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதன் கிளைகளிலிருந்து அந்த வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாய், யூதர்களின் ராஜாவாய் வர தகுதி உள்ளவன் ஒருவன் உண்டென்றால் அவன் யூதா கோத்திரத்தானாய் அல்லாவிட்டால் தாவீதுடைய வம்சத்தானாய் இருந்தாக வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, கிறிஸ்து தாவீதின் வம்சத்தாரா என்பதை இங்கு உறுதிப்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய அப்படியே நான் சோதரம் வேதாகமத்திலிருந்து உங்களை நிறைய வரலாற்று குறிப்புகளெல்லாம் எடுத்து நான் உங்களை சோதரம் குழப்பத்திற்குள்ளாய் விரும்பவில்லை. சோதரம் பாமரனும் புரிகிற வர்ணம் வேதம் வம்ச வரலாறு, நான் என்னுடைய வம்ச வரலாறுகளெல்லாம் நான் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிளா வேதம் ஒரு வார்த்தையை கூறுகிறது. சோதரம் என்னோடு கூட சோதரம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. முதலாவது, கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் ராஜா என்பதாய் சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் அறிக்கை பண்ணுகிறார்கள். கிழக்கிலே யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஏரோது நகரத்தார் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏரோதோடு கூட எருசலேம் நகரத்தார் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கே யூதருக்கு, அப்படின்னா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவன் தாவீது வம்சத்தானாய் இருந்திருக்க வேண்டும். தாவீதினுடைய சொந்த கிராமத்தில் பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் எப்படி தாவீது, இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதின் வம்சத்தான் என்பதை நம்மால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:4. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். நல்ல கவனிங்க. வேதம் அழகாய் தெளிவாக நீங்கள் வம்ச வரலாறுலாம் படித்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்ன வேதம் அழகாய் தெளிவாய் கூறுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்த மரியாளுடனே. நீங்கள் கேட்கலாம், ஐயா அப்போ மரியாள் இயேசு கிறிஸ்து ஸ்ரீயின் வித்து, அவர் ஸ்ரீயின் வித்து, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் ஸ்ரீயின் வித்து. அப்படின்னா மரியாள் தாவீதின் வம்சத்தாளா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த வம்ச வரலாறு அழகாய் மரியாள் தாவீதின் வம்சத்தாள் என்பதை வம்ச வரலாறு அழகாய் காட்டுகிறது.
நான் அதற்கு முன்னால் இஸ்ரவேலுடைய நடைமுறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலுடைய நடைமுறை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவன் விவாகம் பண்ணும் பொழுது தன் கோத்திரத்திற்குள் தான் அவன் விவாகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எந்த கோத்திரத்தானோ அந்த கோத்திரத்தான் அந்த கோத்திரத்துக்குள் விவாகம் பண்ண வேண்டும். காரணம் என்ன? கோத்திரத்தை விட்டு அவர்களுடைய சுதந்திர பாகம் இன்னொரு கோத்திரத்துக்கு மாறிவிடக்கூடாது. நீங்கள் நல்ல கவனிங்க. தேவன் இஸ்ரவேலை கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கும்போது அந்தந்த கோத்திரத்துக்கண்டு அந்தந்த கோத்திரத்தின் எல்லைகளை குறித்து வைத்திருந்தார். இந்த கோத்திரத்தின் சுதந்திரம் அடுத்த கோத்திரத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காய் கோத்திரத்திற்குள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரவேலுடைய சட்டம். அல்லேலூயா. நான் இந்த வம்ச வரலாறுகள்லாம் சொல்லி உங்களை சோதரம் நான் கலங்கடிக்க விரும்பவில்லை. வேதம் தெளிவாய் கூறுகிறது, அவர் தாவீதின் வம்சத்தானும் தாவீதின் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடியினாலே ராஜாவாய் ஆளுவதற்கு தகுதியுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்பதை விளக்கி நிற்கிற பொழுது இதனால் மட்டும் கிறிஸ்துவின் பவனி ராஜபவனியாய் மாறினதா? இதனால் நாம் அவரை ராஜாவாய் பார்க்கிறோமா என்று சொன்னால், அவருடைய பிறப்பு இவ்விதமாய் அறிவித்தது கிறிஸ்து ராஜ சமூகத்திலே ராஜ வம்சத்திலே கிறிஸ்து பிறந்தார் என்பதை அறிவித்திருக்கிறது. ஆனால் பிறந்த கிறிஸ்து 33.5 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எங்கேயுமே தன்னை ராஜா என்பதாய் அறிமுகப்படுத்தவில்லை. நான் காரணம் சொன்னேன். ராஜா என்பவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜாவாய் சோதரம் அவன் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது கிறிஸ்துவுக்கு நடைபெறவில்லை. ஆனால் எருசலேமின் பவனிக்கு முன்பதாய் அவர் ராஜாவை போல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது முதலாவதாய் ராஜ பவனி வர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை இதுவரை நான் கிறிஸ்துவை ராஜா, இதோ ராஜா என்கிற தலைப்பிலே நான் இதுவரை செய்து கொடுத்ததே இல்லை. நான் இந்த செய்தியை ஆயத்தம் அனுத்துகிற பொழுது எனக்குள்ளாய் எழுந்த ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து அத்தனை முறை ஜனங்களின் நடுவில் நின்ற பொழுது இவரை தாவீதின் குமாரன் அல்லாவிட்டால் இவர்தான் வருகிற மேசியா, இவரை பார்த்து ஓசனா என்று சத்தம் போடாத கூட்டம் ஏன் இந்த பவனியோடு கூட மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜா என்று அறிவிக்க வேண்டும்? ஏன் இந்த பவனியில் மாத்திரம் கிறிஸ்துவை சோதரம் சத்தமிட்டு ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, எங்களை இப்பொழுதே ரட்சியும், தேவன் வந்திருக்கிறார், மேசியா வந்து விட்டார் என்கிற கோஷம் ஏன் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளாய் இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை யோசித்து கொள்ள வேண்டும். ராஜாவின் நியமனம் எப்படி நடக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் புது மார்க்கத்தையோ அல்லாவிட்டால் புதிய வழிமுறைகளையோ அவர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னை தீர்க்கதரிசி என்றோ, தன்னை தேவனுடைய வழிகாட்டுதல் என்றோ, தன்னை ஒரு போதகராகவோ முன்னிறுத்தி இருந்தால் நிச்சயமாய் யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சாயலாய் நான் இந்த உலகத்திற்கு வந்தவன், தேவனுடைய சொந்த குமாரன், தேவனுடைய தற்சாயலாய் இந்த உலகத்திற்கு வந்தவன் சொன்னதுனால யூதர்கள் இவன் வேறொரு மார்க்கத்தை பிரசங்கிக்கிறான் என்பதால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, சந்தோஷமா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற
என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, அப்படியானால் ஒரு ராஜாவினுடைய நியமனம், ஒரு ராஜாவுடைய நியமத்தினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டுமா? வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி போகலாம் என்று ஆசை. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, சந்தோஷமா, அல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக நினைக்கிறேன். இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய நியமனத்தினுடைய அந்த நிலை வகுக்கப்பட்டது இங்குதான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. ஒருங்கிணைந்த இஸ்ரவேல், ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் எத்தனை ராஜாக்களால் ஆளப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் என்கிற ஒரே ராஜ்யம் எத்தனை ராஜாக்களால் ஆளப்பட்டது? ஹலோ, கொஞ்சம் பைபிளை வச்சுட்டுங்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் பைபிளுக்குள்ளே முங்கினால தான் நான் கேள்வி கேட்டேன். ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் எத்தனை ராஜாக்களால் ஆளப்பட்டது? 40 ராஜாக்களால் இல்லை. ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் எத்தனை ராஜாக்களால் ஆளப்பட்டது? எத்தனை? ஐயா கையை காட்டின பிறவும் சொல்லிக்க முடியலை. எத்தனை பேரால்? 3 ராஜாக்களால். ஒருங்கிணைந்த இஸ்ரவேலை ஆண்டது 3 ராஜாக்கள் தான். முதல்ல ஒரு ராஜா தேவன் தெரிந்தெடுத்த சவுல். இந்த சவுல் இவனுடைய ராஜ்யபாரத்தை தேவன் தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிற தாவீது, இவன் இப்பொழுது ராஜாவை இந்த தாவீது ஏற்படுத்துகிறான். நீங்கள் நல்ல கவனிங்க சோதரம். முதல் ரெண்டு பேரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஏற்படுத்தின பொழுது, 3வது சகல நாடுகளிலும் இருக்கிற பிரகாரமாய் ராஜாவாய் இருக்கிற தாவீது தனக்கு பின் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவனை அறிமுகப்படுத்துகிறான். அல்லேலூயா. அதற்கு முன்பதாய் அங்கே ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. என்ன சம்பவம்? அதோனியா என்கிறவன் தன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க. அதோனியா தன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறான். இப்பொழுது ராஜாவாய் அவன் பிரகடனப்படுத்தினபடியினாலே சோதரம் பத்சேபாள் இவள் சோதரம் ராஜாவிடத்திலே போய் தனக்காய் முறையிடுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இந்த ராஜ சமூகத்திலே முறையிடுகிற காரணம் என்ன? இந்த பத்சேபாளுக்கு நன்றாய் தெரியும், அதோனியா ராஜாவாய் மாறினான் என்று சொன்னால், அதோனியா ராஜாவாய் ஆகிவிட்டான் என்று சொன்னால், நிச்சயமாய் பத்சேபாளும் பத்சேபாளுடைய மகனாகிய சாலமோனும் சோதரம் உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த அதோனியா என்ன செய்கிறான்? வாசிங்க சோதரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஒன்பதாவது வசனம். அதோனியா சோங் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. நல்ல கவனிங்க. அதோனியா தன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்படலை. இப்பொழுது தாவீதனுடைய போர் சேவகர்களில் கொஞ்சம் பேரை அவன் சம்பாதித்து கொண்டான்.
இப்போ தாவீது கூட இருக்கிற சில சோதரம் தளபதிகளே அவனுக்கு சோதரம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைக்கவில்லை. எவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமோ அவனை என்ன செய்யலை? அழைக்கவில்லை. பெனாயாவை அவன் அழைக்கவில்லை. ராஜாவனுடைய உத்தம ஊழியனாகிய பெனாயாவை அழைக்கவில்லை. இவன் தீர்க்கதரிசி அழைக்கலை. சோதரம் ராஜாவனுடைய சோதரம் நம்பிக்கைக்குரியவனை அழைக்கலை. ஆசாரியனை அழைக்கவில்லை. இதெல்லாம் அழைக்காம இந்த அதோனியா ராஜாவாய் தன்னை பிரகடனப்படுத்துகிறான். இந்த பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாய் பத்சேபாளிடத்தில் நாத்தான் போய் சொல்லுகிறான், சோதரம் இந்த ராஜ சமூகத்தில் இவன் நின்று விட்டா உன்னுடைய ஜீவன் தப்பாது என்பதை பத்சேபாளுக்கு விளக்குகிற பொழுது பத்சேபாள் ராஜ சமூகத்தில் போய் தன்னுடைய குமாரனுடைய சோதரம் ஜீவனுக்காகவும் தன்னுடைய ஜீவனுக்காகவும் இவள் வேண்டுதல் செய்கிற பொழுது நாத்தான் வந்து சோதரன் இப்பொழுது இவர்களுக்காய் பரிந்து பேசுகிற பொழுது தாவீது முதலாவதாய் ராஜாவை அறிவிக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லேலூயா, சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படின்னா ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவனுக்கு செய்யப்பட வேண்டியதான இதை நன்றாய் புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவுடைய பவனியை ஏன் ஜனங்கள் ராஜாவாய் பார்த்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம். ராஜா அவர்களை நோக்கி போதுமா? என் குமாரனாகிய சாலோமோனை முதல்ல ராஜா சொல்கிறான், என் குமாரனாகிய சாலோமோனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அல்லேலூயா. முதல்ல ராஜா என்பவன் தன்னை பிரகடனப்படுத்தப்படுவதற்காய் சோதரம் அவன் குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த கீகோன் என்பது அன்றைக்கு சோதரம் இந்த ராஜ சமூகத்திலே ராஜாவனுடைய நடவடிக்கைகளே மிக முக்கியமாய் கருதப்பட்ட இடமாய் கருதப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இப்போ ராஜா சொல்கிறான், ராஜாவாகிய தாவீது சொல்கிறான், என் குமாரனை நீங்கள் கீகோனுக்கு அழைத்து செல்லுங்க. கீகோனுக்கு போகும்போது சாதாரணமாக இப்போ கூட முதல்ல இவன் கீகோனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இவன் அழைத்து செல்லப்பட வேண்டும். இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ராஜாவனுடைய கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போங்கள். ஆமென், அல்லேலூயா. ராஜபவனிங்கிறது சற்று வித்தியாசமானதுங்க. ராஜபவனி, ராஜா தனக்காய் ஓடுகிற காலாட்களையும் குதிரையாட்களையும் சம்பாதிக்கிறவனாய் இருந்தாலும் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு குதிரையின் மேல் அல்ல சோதரம் கோவேறு கழுதையின் மேல் அவன் பிரயாணம் செய்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கோவேறு கழுதையின் மேலே பிரயாணம் செய்கிற பொழுது இவனை ராஜாவாய் வாழ்த்த வேண்டும். வாசிங்க சோதரம் 34வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. முதல்ல இவனை என்னுடைய கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி கீகோனுக்கு கொண்டு போங்கள். கீகோனுக்கு போன பிற்பாடு என்ன செய்யணும்? அவனை ராஜாவாய் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானோ சோதரன் ஆசாரியனோ இணைந்து அவனை அபிஷேகம் பண்ணி வைத்த பிற்பாடு ராஜா வாழ்க என்று ராஜாவை வாழ்த்த வேண்டும். அல்லேலூயா, சந்தோஷமா, அல்லேலூயா. அதன் பிற்பாடு தொடர்ந்து வாசிங்கம்மா 35வது வசனம். அவன் நகர்வலம் வந்து போதுமா? அல்லேலூயா.
நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு, ராஜாவை நியமித்திருக்க நடைமுறை என்ன? அந்த ராஜா குறிப்பிட்ட அந்த ராஜ சமூகத்தில், அல்லாவிட்டால் அவன் ராஜா பொறுப்பெடுப்பதற்கு குறிப்பிட்ட இடம் குறிக்கப்பட வேண்டும். அந்த இடத்திற்கு அவன் கோவேறு கழுதையின் மேலே நகர்வலமாய் செல்ல வேண்டும். இந்த நகர்வலமாய் செல்லுகிறவன் அங்கே ஜனங்கள் இவனை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட, அல்லாவிட்டால் இவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் இந்த ராஜாவை வாழ்த்த வேண்டும். வாழ்த்தினவன் தன்னுடைய தகப்பனுடைய இல்லத்திலே, அல்லாவிட்டால் தன்னுடைய தகப்பனுடைய அரண்மனையிலே, தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒரு ராஜாவுக்குரிய, ராஜாவை நியமிப்பதற்குரிய ஒரு கட்டளை. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இது எல்லாம் கிறிஸ்துவுக்கு நடந்து முடிந்தது. அல்லேலூயா. இது எல்லாம் கிறிஸ்துவனுடைய பவனியில் நடந்தது. நீங்கள் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் பவனி வித்தியாசமானதல்ல, அது ராஜ பவனிக்கு ஒத்ததாய் கிறிஸ்து சோதரம் அவர் பவனி வருகிறார். என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாம் பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். உலகமெங்கும் உள்ள எல்லா ஆண்களும் எருசலேமிலே கூடி வர வேண்டும் என்ற நியதியின்படி குடும்பம் குடும்பமாய் பஸ்காவிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு கூட பேசினேன். இந்த யூத ஜனங்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த தோராவுடைய நியமனத்தை, இந்த தோராவை குறித்து, தங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து, தங்களுடைய வரலாற்றை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் கற்பித்ததிலே இந்த சாலமோன் ராஜாவும் சாலமோனுடைய ராஜ பவனியும் இந்த ராஜாவாய் வருகிறவனுடைய நியமங்களும் இந்த பிள்ளைகளுக்கு வழி வழியாய் கற்பிக்கப்பட்டு கொண்டே வந்தன. இஸ்ரவேலிலே ராஜபாரம் அற்று போனபோது, இஸ்ரவேலில் ராஜபாரம் இல்லைன்னு சொன்னபோது, ரோம அரசாங்கத்தின் கீழே அடிமையாய் வந்த பொழுதும் மேசியா வருவார் என்கிற நம்பிக்கையிலே, மேசியா வருவார் என்கிற நம்பிக்கையிலே இவர்கள் ராஜபவனியை குறித்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நளதம் என்கிற தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து இவர் மேலே வித்தியாசமான ஒரு பார்வை கிறிஸ்துவ மேலே அங்கே விழ ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு பார்வை கிறிஸ்துவ மேலே விழ ஆரம்பித்தது. கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு முன்பதாய் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவன் அதை அவிழ்த்து கொண்டு வரும்பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். சில நேரங்களை யோசிக்கலாம், கடவுளுக்கு வேண்டும்னு சொல்கிறத எப்படி சோதனம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, கழுதையை இஸ்ரவேலர் பலி செலுத்துவதில்லை. அப்படியானால் இந்த கழுதை ராஜாக்களும், இந்த கழுதை சோதரம் உயர்ந்தவர்களும் ஏறி போவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் ஒரு பழக்கம் உண்டு, ராஜாவை ஆண்டவன் என்று அழைக்கிற ஒரு பழக்கம். அல்லேலூயா. ராஜாவை ஆண்டவன் என்று அழைக்க சோதர கிழக்கத்திய நாடுகளில் இல்லாத சில பழக்கங்கள் சோதர மேற்கத்திய நாடுகளிலே உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த ராஜா என்று அழைக்கிற பழக்கம், இதை தான் ஆண்டவர் சொன்னால், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ராஜாவுக்கு வேணும்னு சொல்லுங்க. இப்பொழுது ஆண்டவனுக்கு வேணும்னு சொல்லி அவிழ்க்க உடனே அவன் அனுப்பிவிட்டான். காரணம் என்ன? அவனுடைய எண்ணம், ஏதோ ஒரு ராஜா எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். பெத்பகே பெத்தானியா என்கிற இடத்தில் இருந்து இந்த பவனி புறப்பட்ட பொழுது இந்த கழுதையை பார்க்கிற பிள்ளைகள் சத்தமிட ஆரம்பித்தார்கள், ராஜா வருகிறார். அல்லேலூயா.
இந்த கழுதையை பார்த்த பிள்ளைகள் தங்களுக்கு படிப்பித்த சோதர சூழ்நிலையை பார்க்கிறார்கள். ராஜா வருகிறார், தாவீதின் குமாரன் வருகிறார். இவர்களோடு கூட ஜனங்கள் இணைந்து கொண்டார்கள். கரகோஷம் எழும்ப ஆரம்பிக்கிறது. ராஜாவை வரவேற்கிற விதமாய் தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றினார்கள், வழியிலே விரித்தார்கள், மரக்கிளையை வழியிலே பரப்பினார்கள், குருத்தோலைகளை வழியிலே பரப்பினார்கள். சோதரம் சாதாரணமாய் ஆரம்பித்த கிறிஸ்துவினுடைய பவனி அது ராஜ பவனிக்கு சட்டம் குறையாததாய் எருசலேமுக்குள்ளாய் பிரவேசித்த பொழுது கிறிஸ்து ராஜாவாய் பார்க்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம் ஜனங்களை பார்த்து உரைத்ததை போன்று சொல்லுகிறது. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா, ராஜ பவனிக்கு குறையாதவராய், ராஜ சமூகத்தில் பிறந்தவராய், தாவீதின் வேராய், தாவீதுடைய வம்சத்தானாய் கிறிஸ்து உறாவருகிற பொழுது இந்த ராஜ பவனி முடிவடைய வேண்டிய இடம் எது தெரியுமா? ராஜா வீற்றிருக்க வேண்டிய சிங்காசனம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இது எல்லாம் செய்து முடித்த பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பவனி முடிந்த இடம் தேவாலயம். நீங்கள் நல்ல கவனிங்க. இப்பொழுது அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து இங்கே பார்க்கிறாரு. இங்கே காசு கடைக்காரர்கள் புறாவிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விலைக்கு சொல்வதற்கு நான் நேரம் இல்லை. இவர்கள் எல்லாம் இருந்த இடம் பிரகாரம், இந்த பிரகாரத்தில் இருந்ததை தட்டி விட்டு இப்போ இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ கள்ளர் குகையாக்க. நல்ல கவனிங்க. ராஜா இல்லை, புதிதாய் ஒரு ராஜா வருகிறார். ஆலயத்தை வந்து பார்க்கிறார். ஆலயம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் அதனுடைய தன்மையை இழந்திருக்கிறது. சோதரம், இதே ஒரு யூதரின் ராஜாவாக இருந்தால் பிரகாரத்தை தானே அடைத்திருக்கிறாள் என்று போயிருப்பார். ஆனால் கிறிஸ்து அவர் சர்வ உலகத்திற்கும் இரட்சகராய் வந்தபடியினாலே தன்னுடைய பிதாவின் வீட்டிலே நின்று கொண்டு அறைகூவல் விடுக்கிறார், என்னுடைய வீடு. ஆமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறந்து வளர்ந்த பொழுது முதல்ல அவர் எருசலேமுக்கு வருகிற பொழுது அவருடைய தாய் தகப்பன் இவரை விட்டு சென்று விட்டார்கள். இவர் வேத அறிஞர்களோடு கூட விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் வீட்டிலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நல்ல கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கூட கிறிஸ்து மாறாமல், இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அவருடைய எருசலேமின் பவனி நிறைவு பெற்ற பொழுது தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேலே ராஜாவாய் வீற்றிருக்கிறவராய், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், தேவகுமாரனாய் தன்னை காண்பிப்பதற்காய் இப்பொழுது அவள் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, சாலமோனின் ராஜ்யம் சோதரம் அதோனியாவால் கைப்பற்றப்பட வேண்டும் என்று சதி செய்ததைப் போல இன்றைக்கும் நாம் எந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் சோதரம் சற்று ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு ராஜாவாய் கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தினவர்கள், அன்றைக்கு ராஜாவாய் இயேசுவை கொண்டாடி தீர்த்த ஜனம் அடுத்த சில நாட்களுக்குள்ளாய் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டதையும் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்ததை போல கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதை சுவிசேஷமாய் கொண்ட நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை ராஜாவாய் அறிவித்திருக்கிற நாம் வருகிற நாட்களிலே
எப்படி அறிவிக்க போகிறோம்? இன்றைக்கு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அவர் தாழ்மையுள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் சுதந்திரம், அவர் அவர் நீதி உள்ளவருமாய் இந்த ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம்? ஒருவேளை அவர் ராஜாவாய் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மை ஆளுகிறவர் அவராயிருப்பார். ஆமே. ஒருவேளை அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்திற்கு புறம்பாயிருப்போம். அப்படியானால் இன்னமும் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, கடைசி காலம் ஒரு நாள் ஊதப்படும். கடைசி காலம் ஒரு நாள் ஊதப்படும். அன்றைக்கு கிறிஸ்து ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராயிருப்பார். அந்த ராஜாவுக்கு முன்னாய் பூமியின் சுதந்திரம் அம்சங்கள் அனைத்தும் கூட்டப்படுகிற பொழுது நாம் அந்த ராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் அன்றைக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் ராஜ்யபாரத்தை நம்மேலே ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஆளுகையை நம்மேலே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ளுகிறபடியா எத்தனை பேர் தயாராக? ஒரு அருமையான பாடல் உண்டு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். எழும்பி நிற்போமா? எல்லாரும் பாடி ஆராதித்து கடந்து செல்ல போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ, கொண்டாடுவோம். வலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. சொல்லுங்க. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. எல்லா கண்களை முடி சொல்லுமா? இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இதோ தீர்க்கதரிசி இதை தான் சொன்னா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ராஜா உன்னிடத்தில் வருக. அவர் தாழ்மை உள்ளவரும், அவர் சோதர நீதி உள்ளவருமாய், அவர் தாழ்மை உள்ளவரும், அவர் நீதி உள்ளவருமாய் உன்னிடத்தில் வருகிறாரு. இன்னைக்கு அந்த ராஜாவுடைய ஆளுகை ஆண்டவரே, இந்த ராஜா இடத்துல வருகிற பொழுது எனக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. இந்த ராஜா இடத்துல வருகிற பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறபடியினால, இவருடைய ஆளுகைக்குள்ளாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால, இவருடைய ஆளுகை என் மேல வந்திருக்கிறபடியினால நான் எதை குறித்து கலங்க போவதில்லை. நான் எதை குறித்து சோதர கலங்கி நிற்க போவதில்லை. ஒரே ஒரு காரியம், நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். இந்த ராஜாவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ராஜாவுடைய ஆளுகை என் கருத்துல வரட்டும். இந்த ராஜாவுடைய ஆளுகை எனக்குள்ளாய் வரட்டும். இந்த ராஜா என்னை ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிங்க. இந்த ராஜா செய்கிற மகிமையின் காரியங்கள்
சொல்லுங்க எல்லாரும் ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், சொல்லுங்க கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்படி இந்த ராஜாவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ராஜ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி இது ஆளுகை மேலே வரட்டும்னு சொல்கிறவங்க மட்டும் அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்வோமா? ஒருவேளை உங்களுடைய கரங்களில் காணிக்கை கவர்களை வைத்திருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய ஆளுகை ஏற்றுக்கொண்ட நான் என்னுடைய காணிக்கைகளையும் உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, வைக்கிறேன்னு சொல்லி முன்னாய் கடந்து வந்து உங்களுடைய காணிக்கைகளை தெய்வ சமூகத்திலே படைக்கலாம். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும்னு சொல்கிறவங்க, உம்முடைய ஆளுகை எங்கள் மேலே வரட்டும் அப்பான்னு சொல்கிறவங்க அப்படியே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. நீர் எங்களை ஆளும் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் மேலும் தேவ ஆளுகை இருக்கட்டும். எங்களுடைய குறைகளை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு தேவன் எங்களோடு கூட வருவீராகன்னு சொல்லி கேட்போமா? கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்க போகிற எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எருசலேமிலே பவனியாய் வந்த பொழுது உம்மை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களைப் போல நாங்களும் தகப்பனே உம்முடைய ஆளுகை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆளுகை எங்களை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. இந்த ஆளுகை எங்களுக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆளுகை எங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, எங்களை ஸ்தோத்திரம் செழுமைப்படுத்தட்டும். நாங்கள் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் தம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே நீர் பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய எல்லாவற்றையும் தேவ கரத்தில் வைக்கிறோம். எங்கள் கிராமம் தேவ கரத்தில் வைக்கப்படட்டும். எங்கள் கிராமத்தின் மேலே தேவ ஆளுகை இருக்கட்டும். அக்க நன்றி ஆண்டவர். தகப்பன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சுகவீனமாயிருக்கிறவர்கள், வியாதியாயிருக்கிறவர்கள், கடன் பாரத்தோடு கூட இருக்கிறவர்கள், பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் ஆண்டவரே தங்கள் சோதரம் தங்களிலிருந்து விடுதலை வேண்டுமே என்று காத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் தேவ கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய ஆண்டவர் வேலைகளும் வேலை ஸ்தலங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாய் தகப்பனே சோதரம் சொன்ன பயமாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் சோதரம் நல்ல விடுதலையை கொடுத்து எங்களோடு கூட இணைந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற கிருபையை மீண்டும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு அளித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேறு யாராயிலும் தகப்பனே வியாதியாய் அகப்பட்டிருப்பார்கள் சொன்னான். என் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை தகப்பனே அவர்கள் மேலே இருந்த ஆண்டவரே விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவாய் நடத்துகிற கர்த்தர் நிறைவாய் நடத்தும். வரப்போகிற நாட்களிலே நடைபெறப்போகிற எல்லா ஆராதனைகளும் தேவ மகிமை ஆண்டவரே நிறைவாய் இறங்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உம்முடைய மகிமை நாங்கள் அந்த ஆராதனைகளை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நிறைவின் மகிமைகளை என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தம்முடைய கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஆண்டவரே, பரீட்சை எழுதுவதற்காய் காத்திருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். என் ஆவியாண்டிய மகிமை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஞானமும் அறிவும் தேவனிடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிதமாய் கொடுக்கப்படட்டும். ஒரு பெரிய வெற்றியை கண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆமாண்டவரே, இசைக்குழுக்காய் ஆராதனை எக்ஸோதர் நடத்தின பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். இதுவரை நடத்தினீர் அல்லவா, இனியும் தேவ கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் மீண்டும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.